இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்க, டிக்டாக் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் அவங்களும் ஏதோ ஒரு வழியில் மணி ஏர்ன் பண்ணுங்கிறதுனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம டான்ஸ் ஆடுறாங்க, மற்ற விஷயங்களும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம உக்காந்துக்கிட்டு அந்த வீடியோவை பார்க்குறோம், சிரிக்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தான் அதில் கஷ்டப்படணும். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதில் நம்ம கஷ்டப்பட்டே ஆகணும். அதுக்காக மற்றவங்கள நம்பிக்கிட்டு உட்காந்துருந்தா நம்மளை வச்சு தாங்க மாட்டாங்க, சரியா? ஸோ இன்னொன்று, கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுனால உடனே கடவுள் குதித்து இறங்கி வந்து ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறான்னு சொல்லிவிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். நீ இறங்கி நீ வேலை செஞ்சால் தான் அவரே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சும்மா உட்காந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கனால ஒரு நன்மையும் கிடைக்காது. ஆனால் நீ எஃபெக்ட் போடாத வரைக்கும் உங்ககிட்ட கடவுளும் வந்து பேசவும் மாட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் இறங்குங்க. அதில் தப்பே கிடையாது. மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு மட்டும் திங்க் பண்ணிங்க கடைசி வரை இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். புரிஞ்சிச்சா? என்னத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இறங்கி அந்த வழியில் உழைப்பறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெட்டியாக உட்காந்து அடுத்தவங்க வீடியோ பார்க்காம. ஏன்னா யூடியூப்லேயே வந்துட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, சும்மா கிடையாது. யூடியூப்லாம் ஒரு இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுனால நிறைய ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும், யூடியூப்பில் வீடியோ போடனாலும் நிறைய ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும். அண்ட் அந்த 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 நம்ம என்ன வீடியோ பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஹேஷ்டேக் கொடுக்கணும். அண்ட் அது இல்லாமல் காப்பிரைட் கிளைம் வரக்கூடாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடாது. அண்டு நிறைய விஷயங்கள், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தம்ப்நெயில் நல்லா இருக்கணும், லாங் வீடியோவுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஷார்ட்ஸ் வீடியோக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், லைவாக போட்டால் தான் நல்லா இன்கம் வரும், இப்படின்னு நிறைய கண்டிஷன் யூடியூப்காரங்களே கொடுக்குறான். சும்மா கிடையாது. வீடியோ போடுறதுல எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிங்க. சரி, ஓகே, பாய்.